எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் வாசகர்களுக்கு ஆர்ஜே ஆனந்தியின் வணக்கம். வாருங்கள் கேட்டு மகிழலாம் குடும்ப நாவலான கண்ணாம்பூச்சி ஆடும் பட்டாம்பூச்சி. அத்தியாயம் 43. லண்டன் அலுவலகம். மணி இரவு 7:15. அலுவலகம் கொஞ்சம் கொஞ்சமாய் காலியாகி கொண்டிருந்தது. பல்லவி கன்னத்தில் கையை ஊன்றி தூரத்து அறையில் மும்மரமாக வேலை பார்த்து கொண்டிருந்த புருஷனை இமைக்காது பார்த்து கொண்டிருந்தாள். யாஷின் சிகை தொடங்கி காதிலிருந்த மிகச்சிறிய ஸ்தூட்கள் கடந்து கழுத்திலிருந்த மெல்லிய தங்கச்சங்கிலி இறங்கி தளர்ந்திருந்த டை ஓரம் போய் புடைத்திருந்த புஜங்கள் கவர்ந்திழுக்க மணிக்கட்டில் இறுக்கியிருந்த கடிகாரம் அளக்கூட்ட பேரழகனாய் தெரிந்தான் யாஷ் பொஞ்சாதி அவள் கண்களுக்கு. மனம் விரும்பும் எந்த ஒரு ஆணையுமே பெண்ணுள்ளம் அழகனாகத்தான் பார்க்கும். அவன் காணா சகிக்காத நிலை கொண்டவனாகினும் அவனை விரும்பும் உயிருக்கு ஆனவன் உலக அழகனே. இதிலேதும் மாற்று கருத்தில்லை. வெடச்சேவல் அவனை கண்ணாலே கொன்று குழம்பு வைத்து தின்றிருந்தால் இன்னும் முட்டையிட்டிடாத நாட்டுக்கோழி அவள். பசியடங்கா பெட்டையவள் புசித்திடும் நேரத்திற்கு தவங்கிடக்க, ஹே பல்லவி, நீனும் கிளம்பல என்று கேட்டு தாரம் அவளின் தாகத்தை களைத்தாள் ஆதனி. ஹே உன்னை தாண்டி என்று அழைத்தவளோ பக்கமிருந்த நாற்காலியில் டிக்கியை பார்க் செய்தாள். சின்னதாய் ஒரு நெட்டி முறித்த பல்லவியோ, என் புருஷன் டின்னர் கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு, அதான் வெயிட் பண்றேன் என்றிட, தோழியை நக்கலாய் லுக்குவிட்ட ஆதனியோ, இதுவும் புருஷனுக்கு தெரியுமா என்று ஜிஎம் சாரை ஜாடை காட்டி கேட்டாள். உதடுகளை குறுக்கி நையாண்டி சைகை செய்த திருமதி தியாஷோ கணவனின் காரியதரிசியை பார்த்தவாறே டேபிள் போன் ரிசீவரை தூக்கி காதில் வைத்து அழுத்தினாள் கணவனின் இன்டர்காம் எண்ணை. என்று மட்டுமே பதில் வந்தது ஜிஎம்மிடமிருந்து. ஜிஎம் சார், ரொம்ப பசிக்குது, கொஞ்சம் சீக்கிரம் வாங்கல என்று சொல்லி போனை ஸ்பீக்கரில் போட்டால் பல்லுக்குட்டி ஒலியினை குறைத்து. ஒரு 2 நிமிஷமா வந்துடுறேன் என்றவனோ கை கடிகார நேரத்தை ஒரு முறை பார்த்து கொள்ள, சரி அப்போ அது வரைக்கும் தாக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு முத்தம் கொடுங்களேன் என்று கேட்டு உதடு கடித்து குலுங்கி சிரித்தாள் பல்லவி சத்தமின்றி. அடி வாங்க போற பல்லவி, ஆஃபீஸ் போன்ல என்ன பேச்சுது என்று கடிந்து கொண்டாலும் இதழோரம் ஜிஎம் சாருக்கு வெட்க புன்னகை பூத்திராமல் இல்லை. இப்போ நீங்க கொடுக்கல அடி நீங்க என்கிட்ட செம்மையா வாங்கிடுவீங்க சொல்லிட்டேன் என்றவளோ உரிமையோடு செல்ல கோபம் கொள்ள, ஜிஎம் சாரோ அவன் அறையிலிருந்து தலை தூக்கி பார்த்தான் வெளிமேஜையில் அமர்ந்திருந்த மனைவியான காதலியை. அவன் நிச்சயமாய் பார்ப்பான் என்று அறிந்திருந்த பல்லுக்குட்டியோ முன்னெச்சரிக்கையாய் ஆதனியின் தலையை மேஜையின் மேற்பரப்பில் அழுத்தி மறைத்திட, காட்சியை சைட்டு வாக்காய் பார்த்த சாட்சிக்காரியோ விழிகள் விரிய வாய் பொத்தினால் ஜிஎம் சார் மார்க்கமாய் சிரிக்க பல்லவியை பார்த்து, சீக்கிரம் ஜிஎம் சார், பல்லவி வெயிட்டிங் என்று பெண்ணவள் வெட்கம் துளிர்க்க பார்வைகளை வேறு பக்கம் கொண்டு போக, என்ன பாரு என்றான் யாஷ் சுற்றி முற்றி ஆட்கள் கூட்டம் இல்லாததை உறுதி செய்து கொண்டு. என்றவளோ மிளிகளை ஆளனை நோக்கி திருப்பிட, யாஷோ நாணிய நங்கையை நயனங்களால் கொள்ளையடித்தான். சொக்கி அவளோ கிறங்கி கிடக்க யாஷ் வாய் குவித்து முத்த செய்கை செய்தான். ஆதனியோ வாய் பிளந்தாள். பல்லவியின் கரம் செயலாளினியின் முகத்தை மறைத்திருந்தாலும் விரல்களின் இடுக்கின் வழி தொலைதூர முத்தத்தை பார்த்த அதிர்ச்சியில், ஏதாவது ரிட்டன் வேணுமா என்றாள் பல்லவி உள்ளுயிர் சிலிர்த்தடங்க கேட்டவளிடம். என் பல்ஸ் கேட்குற ரகம் இல்லை, கொடுக்குற ரகம் என்றவனோ அதரங்களை சிறு கிண்டல் முறுவலோடு மடக்கி மீண்டும் திட்டிகளை மடிக்கணினியில் பதித்தான். அப்போ இப்போவே கொடுத்துடுவா என்றவள் மையல் தொனிக்கொள்ள, அப்புறம் 2 நிமிஷம் 2 மணி நேரம் ஆகிடும், ஆளை விடுமா, இன்னும் 10 நிமிஷத்தில் வந்துடுறேன், எங்கே போலான்னு டிசைட் பண்ணி வை, வெளியான உடனே டக்குன்னு போயிடலாம் என்றவனோ ஃபோனை வைத்தான். உள்ளியவளின் பாப்கார்ன் கலர் முகமோ கும்மென்றானது காதல் கிளர்ச்சியில். இதுடன் அத்தியாயம் நிறைவடைகிறது. தொடர்ந்து இணைந்திடுங்கள் எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் சேனலில். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.